ராம் நாராயண் ராம். நாம் ஜபிக்கும் மந்திரம் எங்கள் வாழ்வின் பாதைமேயாகும். இதை சார்ந்து நாம் விராட் பாதையில் முன்னேறுவோம். அந்த பாதை எங்களுக்கு முழுமையாக அறியப்படாதது. அறியப்படாத பாதையை அறிய வேண்டிய உட்கார்வு, வலியுறுத்தல், உள்ளார்ந்த ஆசை அவசியம். அதே ஆசையூட்டல் மூலம் எங்கள் வெளிப்புற இந்திரியங்களில் உள்ளதை வார்த்தை பிரம்மமாக மாற்றி அந்த வார்த்தையை சார்ந்தே நாம் அக்கண்ட உலகத்தின் படைப்பில் இணைக்க முடியும். பெயர் மற்றும் மந்திரம் அதற்கே உள்ளது. மந்திரம் ஒரு வகையான மொழி. அந்த மொழியை ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் பெறலாம். இன்றைய மொழி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஆழமான ஒற்றுமையில் அந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை. ஒரே மொழி உள்ளது, அதன் மூலம் தானாகவே மாற்றம் ஏற்படும். அந்த வார்த்தை, அந்த மந்திரம், அந்த ஹுங்கார குரல் மூலம் உலக விராட் எனும் குரலின் அடிப்படையில் பிரபஞ்சம் உருவாகிறது. அது அனந்த பிரபஞ்சமாகும். நாம் அந்த வார்த்தையை, அந்த மந்திரத்தை அந்த குரலுக்குள் இருந்து அர்த்தமில்லாமல் ஒலிக்கவிடக்கூடாது. இந்த வார்த்தையை பற்றி நம்மால் விழிப்புடன் இருக்க வேண்டும். இதில் இழுக்கம் மற்றும் சக்தி அதிகம் உள்ளது. உள்ளார்ந்த குரலுடன் சேர்ந்து உலக விராடின் தீய பொது உருப்படியுடன் இணைப்பதற்கு வழிவகுக்கும். இதை இயற்கை புருஷன் சந்திப்பு என்று கூறுகிறார்கள். அதே காதல், மாயை, ஈர்ப்பு ஆகும்.